ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிரை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய பொருட்களை வச்சு எப்படி மில்க் பேடா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மில்க் பேடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மில்க் பவுடர், 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் மில்க். இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மில்க்கையும் ஆட் பண்ணுங்கள். மில்க்கை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. மில்க் நல்லா சூடாகி கொஞ்சம் வத்தின மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். பாலோட அளவு நல்லா குறைஞ்சி வத்துனதும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும். நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணோடனே பால் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் உடனே அதுக்கு பயந்துடாதுங்க, அது எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக துருன்னு அழகாக டேஸ்ட்டாக பால் பேடா கிடைக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். பால் நல்லா கெட்டியானதும் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மில்க் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா ஒரே மாதிரி ஈவனான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அது வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் கையெடுக்காமல் இது கிண்ட இது நல்லா அழகாக கெட்டியாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மில்க் பேடா பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 30 மினிட்ஸாவது ஆகும் கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியை விட நல்லாவே கெட்டியாக ஆயிடுச்சு. மில்க் பவுடர் நல்லாவே வெந்து பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கெட்டியாக எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கூட நல்லா கெட்டியாகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கையெடுக்காமல். இப்போ பார்த்தீங்களா, இது முன்னாடியை விட ரொம்ப நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கூடவே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன விதமான நட்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நெய்யும் தேவைப்படாது. இந்த மாதிரி மில்க் பேடா கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். இல்லைனா ஒரு மோல்டு வச்சு அதை பால்கோவா ஷேப்பில் நம்ம கட் பண்ணி கூட சாப்பிடலாம். இப்போது நான் இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் இப்போ ஷேப்பாக பிடிச்சு காமிக்கிறேன். மில்க் பேடா ஷேப்பில் பாருங்கள். ஒரு 2 hours நம்ம இதை அப்படியே விட்டுறணும் அது கூல் ஆகிறதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். இல்லைனா சூடாக இருக்கும்போது அது அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். ஸோ 2 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாகவே பால்கோவா கிடைக்கும். இப்போது இதை நம்ம ஒன்றா கையை வச்சு எப்படி பேடா பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு மாவு நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இப்போ நான் கை வச்சு ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக நெய் கையில் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே கொஞ்சமாக ப்ராடாக்கி தட்டினா நம்மளுக்கு பேடாவோட ஷேப் கிடச்சிரும். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, எக்ஸாக்டாக நம்ம பேடா ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் ஒவ்வொரு உருண்டை பண்ணி பேடா ஷேப் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் அரௌண்ட் 10 பேடாஸ் கிடச்சிச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நார்மலாக இந்த ஸ்வீட் சுகரில் தான் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக இதை நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அதே மாதிரியே நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய மில்க் பேடா டேஸ்ட்லேயே தான் இருந்துச்சு. நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக இதை செஞ்சு சாப்பிடும்போது இது ரொம்ப ஹெல்தி கூட. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம மில்க் பேடா ரெடி. Thank you for watching. Happy cooking.